வாழ்த்துக்கள். இந்த லைவ்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு நியூ ரெலம், நியூ அனாயிண்டிங்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, இது முழுவதுமா பாருங்க. இன்னைக்கு அப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ், அப்படியே ராலா ஷடா ரலன் தரதன, அப்படியே கனெக்டடா இருங்க, அப்படியே கனெக்டடா இருங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. மகிமைக்கு மேல மகிமை, மகிமைக்கு மேல மகிமை, மகிமைக்கு மேல மகிமை. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆரம்ப நேரத்திலேயே அப்பாவோட சந்தோஷத்தினால அப்படியே உங்களை நிரப்புதுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2 minutesல இதாயிடுங்க. Sarala, Sheda, Ladada. Yes, yes, yes. Just feel the presence. அந்த சந்தோஷத்தினால, அந்த சந்தோஷத்தின் நதி அப்படியே உங்களை நிரப்பிட்டு இருக்கீங்க. க்ளோரி க்ளோரி க்ளோரி. யாரா லாதா லாதரா ஷாடா லாதரா லேதனா சாந்தராதனா. எஸ், அந்த சந்தோஷத்தின் நதி உங்களை நிரப்புதுங்க. அந்த சந்தோஷத்தின் நதினால நீங்க அப்படியே மூழ்க போறீங்க, மூழ்க போறீங்க, மூழ்க போறீங்க. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு, நீச்சல் ஆழத்துக்கு அந்த சந்தோஷத்தின் நதி கட்டவிழ்க்கப்படுது. அந்த சந்தோஷத்தின் நதி கட்டவிழ்க்கப்படுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பாலா ஷாதடா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அப்பப்போ ஃபுல்லா நிறைய லைவ் போடுறோம், நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பவுல் சொன்னார்ல, அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னைக்கு உங்களை பார்த்து அப்பா சொல்லாருங்க, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. எங்க தலைவர் அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவாரு, சிரிப்பு வருதுன்னா அடுத்து செழிப்பு வருதுன்னு அர்த்தம். நல்லா சிரிங்க. என்ன பிரதர் அப்படின்னா, தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமா இருந்தா செழிப்பு வந்துருமா? ஆமாங்க. சந்தோஷமா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிட முடியும். எப்படின்னா, நிறைய நேரங்கள்ல இதே வேதம் தான் சொல்லுது, நீ கவலையா இருக்கிறதுனால, நீ கண்ணீரோடு இருக்கிறதுனால உன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எதுக்கு நீ அதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்க? ரிஜாய்ஸ். எப்படி? ரிஜாய்ஸ். சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்பாவும் அதுதான் உங்களுக்கு சொல்றாரு, சந்தோஷமா இரு. உன் கடன் பிரச்சனையை நான் மாத்திட்டேன், சந்தோஷமா இரு. நான் உன் வியாதியை மாத்திட்டேன், சந்தோஷமா இரு. உன் குடும்பத்தை நான் மறுபடியும் கட்டிட்டேன், சந்தோஷமா இரு. உன் ஊழியம் மறுபடியும் எழும்பிருச்சு, சந்தோஷமா இரு. உன் பிரிந்த மனைவியோ பிரிந்த கணவனோ உன்னை தேடி வந்துட்டாங்க, சந்தோஷமா இரு. உன் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சுங்க. என்னது ஓவர்ஃப்ளோ? ஓவர்ஃப்ளோ பேசுறேங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. தரதனா. எனக்கு தெரியல, இந்த ஆரம்ப நேரத்திலே அந்த சந்தோஷத்தின் நதி அப்பா உங்க மேல அப்படியே பேசிட்டு இருக்காரு, அப்படியே கட்டவிழ்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செழிப்பை பார்ப்பீங்க. இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் பார்த்த வாழ்க்கை இல்லைங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு ஷிஃப்ட பேசுறேங்க, ஒரு ஷிஃப்ட் உண்டாவது. தேங்க்யூ ஜீசஸ். இது வரைக்கும் படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருந்தவங்களா நீங்க, இதுக்கப்புறம் நீங்க லிஃப்ட்ல பறப்பீங்க, இதுக்கப்புறம் லிஃப்ட்ல பறப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூலா. எல்லாம் என் கூட அப்படியே சொல்றீங்களா? ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட்,
ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. நான் செழிப்பா இருக்கிறேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் செழிப்பா இருக்கிறேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். அப்படியே சொல்ல முடியுமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்க சொல்ல சொல்ல அந்த ரெலம் அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க. நீங்க சொல்ல சொல்ல அந்த ரெலம் ஓப்பன் ஆகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கொண்டு வாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் ஏதாவது ஒரு ஜனங்களுக்கு ரொம்ப ஏக்கத்தோடு, ஏதாவது நீடோட சில ஜனங்கள் இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு அப்பாவுடைய வார்த்தை போய் அவங்க வாழ்க்கையை கட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹராபா லேதனான் தரதனா. என் வாழ்க்கை செழிப்பா இருக்கு, என் ஊழியம் செழிப்பா இருக்கு, என் குடும்பம் செழிப்பா இருக்கு. இதுக்கப்புறம் தரித்திரம், அந்த லேக்கு, அந்த புவர்ன்ற வேர்டு எங்க ஃபேமிலியில இல்ல, என் வாழ்க்கையில இல்ல. எல்லாம் அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஐம் சோ பியூட்டிஃபுல், ஐம் சோ பியூட்டிஃபுல், ஐம் சோ பியூட்டிஃபுல், ஐம் எ ப்ரெஷியஸ். நான் விலையேற பெற்றவன். சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவள், நான் விலையேற பெற்றவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூலா. ஓ ராபா ஷதடான் தனா தேலுதனான் தரதனா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எங்களை விலையேற பெற்றவர்களாய் வைத்ததற்காக நன்றி. எங்களை விலையேற பெற்றவர்களாய் வைத்ததற்காக நன்றி. அப்பாவுடைய அந்த அன்பின் அபிஷேகம் அப்படியே உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குங்க. அந்த அன்பின் அபிஷேகத்தை நீங்க அப்படியே ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு ரலம், நியூ ரலம் அப்பா அப்படியே கட்டவிழ்த்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரலேமா ஷாந்தா நந்தா லந்த ரதனா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஒரு மகிமை, ஒரு மகிமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்க்காத காரியங்களை, இது வரைக்கும் அனுபவிக்காத குளோரிய, இது வரைக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில பேசுறோங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூன்றுமே மிக பெரியதுன்னா அன்பு. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்துல எப்படியா போற்றப்பட்டிருக்கு? தேவன் தான் அன்பு. என்னது? ஆண்டவர் தான் அன்பே. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில அந்த அன்பின் அபிஷேகத்தை பேசுறேங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை, என்னை யாரும் கனப்படுத்துறது இல்லைன்னு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யாருமே நேசிக்க மாட்டாங்க, அவங்க யாருமே கனப்படுத்த மாட்டாங்க, எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு கனமோ, ஒரு அன்பு செலுத்துறவங்களோ, ஒரு மரியாதை எது வேணும்னாலுமே நம்ம என்ன பண்ணணும்? அதற்கான சீடை நம்ம சோ பண்ணணும். நெல்லு விதைச்சா நெல்லு முளைக்கும், புல்லு விதைச்சா புல்லு தாங்க முளைக்கும். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில எதை சோ பண்றீங்க? அதை ஃபர்ஸ்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கசப்பை சோ பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் வெறுப்பை சோ பண்ணாதீங்க. நிறைய நேரங்கள்ல அப்படியே சிலர் மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கட்டு 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 கட்டுன்னே இருப்பாங்க. அப்படியே அவங்க பக்கத்துல போய் நின்று பேசணும்னால எதுக்குடா பேசணும் அப்படின்னு இருப்பாங்க. சிலர்கிட்ட போய் பேசும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேசும்போது என்ன ஆகும்னா, நம்மளே அறியாம நம்முடைய காயங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ஆனா உங்ககிட்ட பேசும்போது என்னன்னு தெரியல, அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, அதெல்லாம் மாறிடுச்சுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதற்கான அபிஷேகத்தை உங்க மேல பேசுறேங்க. அந்த அன்பு உங்களை அப்படியே தாங்க போகுதுங்க. இதுக்கப்புறம் நீங்க நினைப்பீங்க, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த அன்பின் அபிஷேகத்தை உங்க மேல பேசுற அந்த ரலம் உங்க மேல ஓபன் பண்றேன். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க நினைப்பீங்க, சே என்னவோ என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி இல்லையே, அது வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. நீங்களே அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீங்க. அப்போ அப்படியே அந்த அனலைஸ் பண்ணுவீங்க. ஓ கரெக்டு, அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள வேலை செய்யுது. அந்த அன்பை நமக்குள்ள இருந்து அப்பா அப்படியே ஊற்றெடுத்து ஓட பண்ணுவாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நிறைய நேரங்கள்ல
தகப்பனுடைய அன்பு இல்லாம, தாயினுடைய அன்பு இல்லாம ரொம்ப ஏங்கி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா நான் இருக்கிறேன். உன்னை நான் தேற்றுவேன், உன்னை நான் ஆற்றுவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கிறது இல்ல, அப்பா செய்ய போறாருங்க. அப்பா அப்படி செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் செலுத்திருப்பீங்க. எல்லா விதத்திலும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து சுகமா இருப்ப. ஒரு காரியத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா காரியத்திலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க அநேகருக்கு அள்ளி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. மகிமாங்க, அந்த அன்பின் மகிமை அப்படியே உங்களை மூடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுடைய இன்னொரு ப்ரேயர் இருந்துச்சு, கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர். அதுல ஒரு வேர்டை ஷேர் பண்ணேன். அந்த வேர்டு தான் நான் இன்னைக்கு மறுபடியும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, இயேசுவின் அன்பு, இயேசுவின் காதல் அழிவதில்லை. காதல் ஒரு நாளும் அழியாதுங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, காதலித்தவர்கள் மறைந்து விடலாம், ஆனால் காதல் ஒரு நாளும் மறையாதுன்னு. எப்படி? காதலித்தவர்களுடைய சுவடுகள் மறையலாம், ஆனால் காதல் ஒரு நாளும் மறையாது. நம்ம காதலுக்கு சின்ன நாளே தாஜ்மஹால்னு சொல்லுவோம்ல. அதை கட்டினவங்க, அது யாருக்காக கட்டினாங்களோ அவங்க மறைந்து போயிட்டாங்க. ஆனா இன்னும் அந்த சின்னமும் இருக்கு, அந்த காதல் இன்னும் அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு அந்த காதலின் அபிஷேகத்தை, உடனே காதல்னா கொச்ச வார்த்தை நினைச்சிடாதீங்க. காதல் ரொம்ப புனிதமானது. அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற காதல் ரொம்ப ரொம்ப புனிதமானது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க நிறைய நேரங்கள்ல அந்த காதலுக்காக தானே ஏங்கி இருக்கீங்க, அந்த அன்புக்காக தானே ஏங்கி இருக்கீங்க. என் ஒய்ஃப் என்ன நேசிக்கிறது இல்லை, என் ஹஸ்பண்ட் என்ன நேசிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என்ன நேசிக்கிறது இல்லை, அவங்க சொன்ன பேச்சே கேட்கறது இல்லை, எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கிறது இல்லை. இந்த தாட்ல தானே இருக்கீங்க. இதுக்கப்புறம் பெறுகிறவர்களா அல்ல, கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. அந்த காதலை நீங்க கொடுப்பீங்க, அநேகருக்கு அள்ளி கொடுப்பீங்க. ஏன்னா நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் காதலாகவே இருக்கிறார். காதல்னா அன்பாகவே இருக்கிறார். அன்பு ஒரு நாளும் ஒழியாதுங்க. அன்பு சகலவற்றையும் மூடும். அது எல்லாத்தையும் மூடுங்க. வேதத்துல பாவனை மட்டும் போடப்பட்டிருக்கு, ஆனா அந்த அன்பு உங்களுடைய வறுமையை மூடும், உங்க தரித்திரத்தை மூடும், உங்க குறைவுகளை மூடும். இதுக்கப்புறம் நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு அன்பின் அபிஷேகம் அப்படியே நதி போல உங்க உள்ளங்களை ஆற்றிட்டு இருக்கு. நிறைய காயங்கள் அப்பா அப்படியே மாத்திட்டு இருக்காருங்க. நிறைய துரோகங்கள் அது அப்பா மாத்திட்டு இருக்காரு. நிறைய ஏமாற்றங்கள் அது அப்பா அப்படியே மாத்திட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருக்கு நீங்க அன்பை கொடுத்து 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 என்ன ஆயிட்டீங்க, ஒரு காலகட்டத்துல ஏமாந்து நிக்கிறீங்க. ஏமாந்து நிக்கிறீங்கன்னா துரோகத்தினால, கஷ்டத்தினால முதுகுல குத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி நீங்க அப்படியே கண்மூடித்தனமா அநேகருக்கு அன்பு கொடுத்துட்டீங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்தது உங்களுடைய இருதயத்துல காயம். காயம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால, பேரண்ட்ஸ்னால, சிலர் இந்த வேர்டு வருது, ஊழியர்கள்னால காயப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அப்பா அந்த காயங்கள் எல்லாம் அப்படியே ஆச்சுறாருங்க. அப்படியே மறையுது. எஸ், அப்படியே அந்த வடெல்லாம் எடுத்து போடுறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி. அந்த அன்பின் அபிஷேகத்தினால நீங்க அநேகரை தேற்றுவீங்க. பிரதர், என்ன தேற்றுறதுக்கே ஆள் இல்லை பிரதர், நான் அநேகரை தேற்றுவேனா? இந்த வேர்டை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அநேகரை நீங்க தேற்றுவீங்க. பிரதர் சிஸ்டர் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கியூ கட்டிட்டு ஆட்கள் வர போறாங்களா இல்லையான்னு பாருங்க. நாட் ஓன்லி உங்க ஏரியா, உங்க பட்டணம், அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துல இருந்து, தூர தேசங்கள்ல இருந்தும்
ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி, பிரதர் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்கன்னு இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த அன்பின் அபிஷேகம் அப்படி தாண்டவம் ஆட போதுங்க உங்க மேல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க நாவு அந்த அன்புனால அப்படியே மாறுதுங்க. அன்பின் நாவா மாறுது, அந்த காதலின் நாவா மாறுது. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணும் போது அவன் அந்த லவ் பண்ற அந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, இந்த பையனோ பொண்ணோ எந்த தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காதல் அவங்கள அப்படியே கண்ணு மூடிரும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, காதல் கண்ணை கட்டியிருக்கா அப்படின்ட்டு. அதுதாங்க இன்னைக்கு அப்பா உங்களையும் அந்த காதல்னால, அந்த லவ்னால, அந்த அன்புனால உங்க கண்ணை மூடுறாரு, உங்க உடம்ப மூடுறாரு, உங்க சரீரத்தை மூடுறாரு, உங்க குடும்பங்களை மூடுறாரு, உங்க பிசினஸ மூடுறாரு. அந்த அன்பின் அபிஷேகம் நீங்க போகிற இடங்கள் எல்லாம் அப்படியே கட்டவிழ்க்கப்படும். நீங்க அநேகருக்கு அன்பை கொடுக்கிறவர்களா இருப்பீங்க, நீங்க அநேகரை தேற்றுகிறவர்களா இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் நினைக்கிறீங்க, பிரதர் யாராவது கட்டி பிடிச்சி அழுணும் போல இருக்கு பிரதர். ஏன்னா அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ துரோகம், அவ்வளோ காரியங்கள். எல்லாரையும் நம்பி நான் ஓப்பனப்பா இருந்தேன், எல்லாரையும் நம்பி நான் நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணேன். ஆனா என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க பிரதர். யாருமே நம்ப முடியல பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வேதம் நமக்கு அழகா சொல்லுதுங்க, மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும், ஆனா தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மகிமையின் மேல மகிமையா போகும், அவங்க வாழ்க்கை கட்டப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை அப்பா சொல்றாரு, மனுஷனை நம்பி போய் ஏமாந்தல்ல, ஜஸ்ட் ஸ்டே மை பிரசன்ஸ், என் பிரசன்ஸ்ல நிலைச்சிரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அவரு கொண்டு சேர்ப்பாருங்க. பொண்ணு வேணுமா? பொண்ணுனா திருமணத்துக்கும் பொண்ணு வரும், எழுத்தின்படியான பொண்ணும் வரும். பொண்ணு, வெள்ளி, தங்கம் எல்லாம் உங்களை தேடி வரும். அப்போஸ்தலர் நாட்கள்ல 4ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி பகுதிக்கு மேல ஒரு 3-4 வசனத்துக்கு மேல இப்படி போடப்பட்டிருக்கு, எல்லா ஜனங்களும் அப்போஸ்தலருடைய பாதத்தின் கீழே சொத்து பத்திரங்களை, நிலப்பத்திரங்களை கொண்டு அப்படியே தூக்கி போட்டுட்டே இருந்தாங்களாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையை அப்படி விடுங்க. ஒருவேளை ஊழியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மினிஸ்ட்ரி பண்றவங்களா இருந்தா அதே அபிஷேகத்தை உங்க மேல பேசுறேன், அந்த அப்போஸ்டலிக் அனாயிண்டிங் உங்க மேல பேசுறேன், அந்த ப்ராஸ்பரிட்டிக்கான அந்த ரெலம் உங்க மேல திறக்கிறேங்க. இதுக்கப்புறம் நீங்க வேற லெவல் ப்ராஸ்பரிட்டி அனுபவிப்பீங்க, இதுக்கப்புறம் வேற லெவல் கிரேஸ் அனுபவிப்பீங்க, வேற லெவல் லவ் ஃபீல் பண்ணுவீங்க. அவருடைய லவ் ஒரு நாள் நம்மள என்ன சொல்றது, தனியா விட்டுட்டு போகவே போகாது. பையனும் பொண்ணும் லவ் பண்ணும் போது சந்திப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிட்ட பிறகு போன்ல பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? உன்னை விட்டு பிரியவே மனசு இல்லை, இருந்தாலும் பிரிஞ்சு போறேன், இருந்தாலும் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, இந்த தாட்லயே அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. உலகத்தரமான காதல், உன்னதமானவருடைய காதல் என்ன தெரியுமா பண்ணும்? அப்படியே அவர் உங்களை மடியில அப்படி தூக்கி வச்சு, என் மகன், என் மகன், என் மகள், என் மகன் அப்படியே கொஞ்சுங்க. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னா, உள்ளங்கையில நம்மள அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கிறாராங்க. இதை விட வேற அன்பை எப்படிங்க செலுத்துறது? இந்த காலகட்டத்துல முன்னாடி பச்சை குத்துவாங்க, இப்ப டேட்டோ போடுறாங்கல்ல, எல்லாம் பேர் போடுறது, அவங்களுடைய ஓவியங்களை, அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே வரைஞ்சிக்கிறது. அந்த மாதிரி அப்பா நம்மள உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாராங்க, என் பொண்ணு, என் பையனு. தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய காயங்கள் அப்பா அப்படியே ஆற்றிட்டே இருக்காரு. ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் லவ். என்ன பிரதர், லவ்னு ஒரு பிரசன்ஸா? ஆமாங்க, அந்த பிரசன்ஸ் அப்படியே உங்க மேல பேசுறேங்க. நீங்க இந்த வார்த்தையை கேட்க கேட்க கேட்க
அந்த அபிஷேகம் அப்படியே உங்களை தேய்ச்சிட்டே இருக்கு. விசேஷமா லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 11-15 வசனங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசு சுகமளிக்கிற ஊழியங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பட்டணத்துக்குள்ள நுழைவாரு. ஒரு பட்டணத்துக்குள்ள அவர் என்ட்ரு ஆகிற அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஒரு வாலிபன் இறந்து அப்படியே பாடையில தூக்கிட்டு வருவாங்க. அந்த பாடையில தூக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா கைமென்னா அழுதுட்டு இருப்பாங்க. கைமென்னா விதவை, சரிங்களா? விதவை அவங்க அழுதுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏசப்பா டைரக்டா அங்க போயிட்டு அந்த ஸ்திரீ மேல மனதுருகி, நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்குள்ள அந்த மனதுருக்கம் இருக்குனாலே அவங்க ஃபுல்லா லவ்ல அப்படியே ஃபில்லா இருக்காங்க. வித்தவுட் லவ் நமக்கு உள்ள இருந்து வெளியே அந்த கம்பேஷன் ஸ்பிரிட் வெளியவே வராது, அந்த மனதுருக்குமே வராது. சும்மா சொல்லலாம், ஆமாம் பிரதர் நான் உங்களுக்காக செபிச்சுக்கிறேன் அது இதுன்னு அப்படியே நம்ம டோன் அப்படியே சேஞ்ச் பண்ணி வேணா சொல்லலாமே தவிர, அந்த டோன் போய் அவங்களுடைய லைஃப்ல ஒரு கிரியும் பண்ணாது. இதே இஃப் யூ ஃபீல் த லவ், அப்படியே நம்ம சரீரம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள அந்த லவ் ஃபில் பண்ணி வச்சுட்டு யாராவது பார்த்து சொல்லும் போது அந்த அன்கண்டிஷனல் லவ், தேங்க்யூ ஜீசஸ், அந்த அன்கண்டிஷனல் லவ்னால நீங்க அப்படியே நிரம்பி இருக்கும்போது என்ன ஆகும்னா, யாரை பார்த்து நீங்க கோவப்பட மாட்டீங்க, நீங்க வெறுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டீங்க, அவங்கள மன்னிக்காம இருக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியா ஜெல் ஆயிடுவீங்க, ஈஸியா அட்டாச் ஆயிடுவீங்க. ரொம்ப அவங்க வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா நீங்க கட்டுறவங்களா இருப்பீங்க. அததான் ஏசப்பா அந்த விதவையினுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துல பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பின் அபிஷேகத்தை அப்படியே அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாருங்க. அப்படியே கட்டவிழ்த்தாரு. அவர் மனதுருகி அந்த ஸ்திரீயை போய் பார்த்து, அழாதே, சொல்லுங்க, அழாதே. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க எந்தெந்த காரியங்களை குறிச்சு அழுதுட்டு இருந்தீங்க, பிரதர் என் இஎம்ஐ லோனு, என் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வியாதி சிக்னஸை குறிச்சு, ஜாபை குறிச்சு, மேரேஜை குறிச்சு, குழந்தை எதை குறிச்சு நீங்க அழுதுட்டு இருந்தீங்களோ, ரைட் நவ் ஏசுவின் நாமத்தினால ஒரு ரலம் உங்க மேல ஓபன் பண்றேங்க. இந்த ரலம் உங்களை என்ன பண்ணும் தெரியுங்களா? நீங்க சுகமாகிறது, நீங்க பினான்சியலா க்ரோ ஆகிறது, நீங்க என்ன சொல்லுது ஹெல்த்தியா இருக்கிறது மட்டும் இல்லாம அநேகரை போய் என்ன சொல்லுவீங்க? டோன்ட் கிரை, அழாதே அழாதே அப்படின்னு சொல்லி அநேகருடைய லைஃபை கட்ட போறீங்க. அழாதேன்னு சொல்லிட்டு அப்படியே டைரக்டா அங்க போறாரு. எங்க போறாரு? அந்த பாடை கிட்ட போறாரு. நம்ம பாடைன்னு பார்த்தாலே எழுத்தின்படியா ஒருத்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு, மரிச்சவங்களை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதான் பாடைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க சில காரியங்கள்ல அடக்கமே பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அந்த காரியமே வராது பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பா வந்துட்டாருங்க, அந்த பாடையை தொட்டார், அந்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் அடக்கம் பண்ணீங்களோ அந்த அடக்கம் பண்ணது மேல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கை இறங்குதுங்க. அந்த கை இறங்கின பிறகு மரித்த வாலிபன் எழுமினது போல நீங்க எதெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்களோ, உங்க பினான்சியலா இருக்கலாம், உங்க பேங்க் அக்கௌண்டா இருக்கலாம், உங்க ஊழியங்களா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், எந்தெந்த காரியத்தை நீங்க அடக்கம் பண்ணி வச்சிருந்தீங்களோ, ஒருவேளை நீங்க அடக்கம் பண்ணிட்டு அதை மறந்து கூட இருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு அதை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு அதை புதுப்பிக்கிறார். ராபா ஷாட்டா நாந்தாரதானா மசீலாந்தாரதனா ஒரு உயிர் மீட்சின் அபிஷேகத்தை அப்படியே நான் பேசுறேங்க. மாமா லேதி யாந்தாரதனா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. அவர் தொட்ட உடனே, தொட்டு அப்புறம் இல்ல, தொட்ட உடனே ரைட் நவ் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க இப்பவே, இப்பொழுதே
ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, ஒரு உயிர் தெழுதல் உண்டாகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பினான்சியல் வருங்க. சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பரிட்டி உங்க மேல வந்து விழுங்க. உங்க பாதத்தின் கீழே மட்டும் இல்ல, உங்க தலை மேல வந்து கொட்டுவாங்க. இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்றேங்க. பணம் உங்க தலை மேல வந்து கொட்டுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ராமா சீதனா சரதனா. திருமண தடைகளை மாத்துறேங்க. திருமண தடைகள் மாத்துறேன். வேலை இல்லாத வாழ்க்கைய மாத்துறேன். அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற கரங்களா மாத்துறேன். பெயின்லெஸ் டெலிவரிய பேசுறேங்க. பெயின்லெஸ் டெலிவரிய பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஷேதே நாம லஹதியான் தரதனா. அப்பாவுடைய காதல் உங்களை அப்படியே டியூன் பண்ணிட்டு இருக்குங்க. அப்பாவுடைய காதல் உங்களை அப்படியே டியூன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எல்லாரையும் லவ் பண்ணுவீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க, ஒருத்தரை விட மாட்டீங்க. உங்களை வச்சு செஞ்சான் பாத்தீங்களா, அவனை தான் ஃபர்ஸ்ட் போய் நேசிப்பீங்களே. அவனை தான் போய் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குல்ல வேதத்துல, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப கடினமா இருந்தாலும் அந்த இடத்துலயும் வேற எந்த விஷயத்துலனாலும் நீ காட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு அன்பு செஞ்சு நீ ஏன்டா காட்டி கொடுத்தன்னு தான் கேட்கிறாரு. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, உங்களை முதுகுல குத்துனவங்களுக்கும் நீங்க அன்பு செலுத்துவீங்க, உங்க காலை பிடிச்சி இழுத்தவங்களையும் நீங்க அன்பு செலுத்துவீங்க. அன்புல ஒரு பெரிய செழிப்பை பேசுறேங்க. அன்புல செழிப்பா? வறண்டு போயிருக்கிற அன்பின் வாழ்க்கைய அப்பா அப்படியே புதுப்பிக்கிறாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கப்புறம் நீங்க அநேகருக்கு அன்பு கொடுக்கிறவங்களா, அநேகரை நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எல்லா டெப்த்தை கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, இதுக்கப்புறம் நான் கடன் வாங்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கடன் கொடுப்பேன். உபாகமத்துல சொன்னது போல நான் கடன் கொடுப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கூட அப்படியே சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன், நான் கடனாளியா இருக்க மாட்டேன். வானத்தின் பழகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். சகல ஜாதிகளிலும் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமா இருக்கும். நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிற பலனை எனக்கு அப்பா கொடுத்திருக்காரு. ஜஸ்ட் டிக்ளேர், ஜஸ்ட் டிக்ளேர், ஜஸ்ட் டிக்ளேர். உங்க லைஃபை பார்த்து பேசுங்க. பேச 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 வாழ்க்கை மாறிட்டே இருக்குங்க. எல்கேஜின்னு ஒரு படத்துல கடைசி ஒரு சின்ன சீன்ல இந்த வேர்டு வரும், பேசி பேசி தானடா இந்த நாட்டை இப்படி வச்சிருக்கீங்கன்ட்டு. அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுவாங்க, நிறைய காரியங்களை பேசுவாங்க. சில காரியங்கள் புரியும், சில காரியங்கள் புரியாமலும் போகும். ஆனா நம்ம அவங்க பேச பேச என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜனங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு காரியம் உண்டாகி அவங்கள வந்து அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. இன்னைக்கு நீங்க பேசுங்க, ஜஸ்ட் ஸ்பீக். என்ன பேசணுமா? நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், நான் அநேகருடைய லைஃபை கட்டுகிறவனா இருப்பேன், நான் அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவனா இருப்பேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் உயிர்த்தெழுதலின் வல்லமைய நான் போகிற இடங்கள் எல்லாம் கட்டவிழ்ப்பேன். நான் அநேகருக்கு அன்பின் அபிஷேகத்தை பேசுவேன். என்ன வச்சு செஞ்சவங்களையும் நான் வச்சு செய்ய போறேன். எப்படி? அன்புனால அவங்கள வச்சு செய்ய போறேன், அன்புனால அவங்கள திருத்த போறேன், என் பக்கம் திருப்ப போறேன். என் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. நான் இதுக்கப்புறம் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமா இருக்க போகுது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பிளஸ் பண்றேன் ராஜா. அன்னைக்கு நீங்க போய் பாடையை தொட்டீங்க, பாடையை தொட்ட அத்தருணத்திலேயே
மரித்த வாலிபன் உயிரோடு எழுமினது போல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடக்கம் பண்றப்பட்டிருக்கோ, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோ, அதெல்லாம் மறுபடியும் நீங்க எழுப்பினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய பினான்சியல் பிரேக் த்ரூவ பேசுறேன் ராஜா. இவருடைய கைகள் தங்கங்களையும் வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் அள்ளி கொடுக்கிற கரங்களாய் மாற்றுங்க. சாலமோனின் நாட்கள் ஆண்டவரே அப்பா, தங்கங்களை குவியல் குவியலாய் கற்குவியல்களாய் குவித்து வைத்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில ஆண்டவரே குவியல் குவியலாய் ஆண்டவரே செல்வங்களை குவித்து வைக்கட்டும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் பேசுறோம். விசேஷமா ஆண்டவரே ஃபீஸ் கட்டுக்கணும் அப்படின்ற ஆண்டவரே இந்த ஃபீஸ்க்காக, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கிற பெற்றோருடைய வாழ்க்கையில ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவா பேசுறேன். ஏதேன்ல ஆண்டவரே 4 நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நதி தங்கங்களை விளைவிக்கிற நதியா இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் என்னும் நதி ஆண்டவரே பொருளாதாரங்களை கட்டி எங்கள் பக்கம் இழுத்து கொள்ளட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஜாமா லாதி ராந்தரதனா ஆண்டவரே இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் இயேசுவின் நாமத்தினால பேசுறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமையும் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதற்காக நன்றி. நாங்க போய் நிற்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்திருந்தாலும் அந்த காரியங்கள் மறுபடியுமாக உயிர் பெற பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமா இந்த நாட்கள்ல ஆண்டவரே செழிப்ப அள்ளி சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருங்க, பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ்ஸிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். அவருடைய காதல் ஒரு நாள் அழிந்து போவதில்லை. ஏன்னா அந்த காதல் ரொம்ப புனிதமானது, ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப விலையேற பெற்றது. அந்த காதலின் அபிஷேகத்தை உங்கள் மேலும் பேசுறேன். இதுக்கப்புறம் நீங்களும் அநேகர நேசிக்கிறவர்களா இருப்பீங்க. இந்த நேசம் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீங்கு செய்யாத நேசமா இருக்கும். இந்த நேசம் ஒரு நாளும் ஒருவரையும் கீழே இழுத்து விடுகிற நேசமா இருக்காது. இந்த நேசம் அநேகரை உயர்த்துகிற நேசமா இருக்கும். இந்த காதல் அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிற நேசமா இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. ஒருவேளை நீங்க ஆஃபரிங் டைத் ஏதாவது ஷோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுதான் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு நம்பர் தான். எந்த ஆப் மூலியமாவது நீங்க பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. விசேஷமா இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.